தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அரக்கோணம் மார்க்கத்தில் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் சாலமன், செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர், ஆவடி மற்றும் அரக்கோணம் மார்க்கமாக இயங்கப்படக்கூடிய இந்த மின்சார ரயில் சேவை மின்சார வழங்கல்ல ஏற்பட்ட கோளாறு மற்றும் தொழில்நுட்ப பழுது காரணமாக ரயில் சேவையானது 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக சென்ட்ரல் முதல் ஆவடி வரையிலான அந்த ரயில் பாதையில மின்சாரம் தடைப்பட்டதால சுமார் 7க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் அடுத்தடுத்து நிறுத்தப்பட்டதால அங்கு மிகுந்த பரபரப்பானது நிலவியது. குறிப்பாக பெரம்பூர் கேரேஜ் பகுதியில ஒரு ரயில் நீண்ட நேரமாக அங்கு நிறுத்தப்பட்டதால பயணிகள் அவதிக்குள்ளாயினர். இதனால அங்க அதுல இருந்தக்கூடிய பயணிகள் அனைவரும் ஒரு சிலர் கீழே இறங்கி அவர்கள் ஆட்டோ மற்றும் பேருந்து மூலமாக அவர்கள் தங்களது வீட்டிற்கு சென்றனர். அதே போல மற்றொரு பாதி மக்கள் ரயில்களிலேயே பல மணி நேரமாக அவர்கள் காத்திருந்த நிலையும் ஏற்பட்டது. உடனடியாக ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக அந்த ரயில்ல ஏற்பட்ட அந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதுன்னு உடனடியாக அவர்கள் சரி செய்தனர். தற்போது சீராக ரயில்களானது இயக்கப்பட்டு வருகிறது. காலதாமதமாக சென்றதால பயணிகளுக்கும் பாதிப்பானது நிலவியது. உடனடியாக 1 மணி நேரத்திற்குள்ள இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு தற்போது வழக்கம் போல ரயில்கள் இயங்கப்பட்டு வருவதாக ரயில்வே துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன். இது குறித்து பயணிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எடுக்கிறேன்ட்டு இன்னும் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நிக்கிறோம். நான் சென்ட்ரல்ல இருந்து வரேன் சார். இப்ப நான் ஆவடி போகணும். ஆமா, எஸ். என்ன காரணம் சொல்றாங்க? கேபிள் ஏதோ கட் ஆயிடுச்சுன்றாங்க. பட் என்ன ரீசன் சரியா சொல்ல மாட்டாங்க. எடுக்கிறேன்ட்டு இன்னும் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நிக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.